ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அதானி குரூப் வெளியிட்ட ஒரு நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன நியூஸ் அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகமதாபாத்தை ஹெட் குவார்ட்டராக வச்சுருக்கிற அதானி குரூப் ஒரு இந்தியன் மல்டிநேஷனல் காங்க்ளோமரேட். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். 1988 கமோடிட்டி ட்ரேடிங் பிஸ்னஸாக வச்சு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த கம்பெனியை உருவாக்குனது யார் அப்படின்னா கௌதம் அதானி அப்படிங்கிறவனால தான். இந்த அதானி குரூப்ஸில் என்னென்ன பிஸ்னஸ்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன், மைனிங், நேச்சுரல் கேஸ், ஃபுட், வெப்பன்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ ரீசெண்டா குவாலியர்ல நடந்த ஒரு ஈவெண்ட்ல ஆகஸ்ட் 28 அதானி போர்ட்ஸோட சிஇஓ ஆன மிஸ்டர் கரண் அதானி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, மத்திய பிரதேசத்துல அவங்க கிட்டத்தட்ட 3500 crore 2 ப்ராஜெக்ட்ஸை செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா சிமெண்ட் கிரைண்டிங் யூனிட், செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ரொபலண்ட் ப்ரொடக்ஷன் யூனிட். இந்த 2 ப்ராஜெக்ட் தான் அவங்க பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதோடைய காஸ்ட் ஆல்சோ 3500 crore அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் சிமெண்ட் கிரைண்டிங் யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட 2 மில்லியன் டன் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்க நிறுவ போறதா சொல்லியிருக்காங்கன்னா குணா அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க அதை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அடுத்தது they are going to develop a propellant production facility. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷிவ்புரி அப்படிங்கிற இடத்துல. அது மட்டும் இல்லாம இந்த ஷிவ்புரியில ஸ்டார்ட் பண்ண போற இந்த யூனிட் எது கூட அலைன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பாரத்னு சொல்லப்படுற மிஷன் கூட தான். இந்த ஆத்ம நிர்பாரத் இந்தியாவை டிஃபென்ஸ் இம்போர்ட்டரா இருந்து டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டரா மாற்றக்கூடிய ஒரு மிஷன், அதாவது அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தென் இப்ப நான் சொன்ன இந்த 2 ப்ராஜெக்ட், அதாவது 3500 கோடி செலவுல செய்ய போற இந்த ப்ராஜெக்ட் மூலமா கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு டைரக்டாவும் இன்டைரக்டாவும் ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அதானி போர்ட்ஸோட சிஇஓ ஆன மிஸ்டர் கரண் அதானி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தென் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.